நீங்க பிரஷ் பண்ணும்போதும் ஃப்ளாஸ் பண்ணும்போதும் ஈறுகள்ல இருந்து இரத்த கசிவு ஏற்படுதா? அது ஈறுகளை சார்ந்த நோய்களோட முதல் அறிகுறியா இருக்கலாம். ஈறுகள்ல நோய் பிளாக்ங்கிற பாக்டீரியாவால ஆன படலம் பற்கள்ல படியும் போது வர தொடங்குது. இந்த பிளாக்கை சரியா சுத்தம் செய்யாம விடும்போது அது கடினமாகி கல் மாதிரி படிய ஆரம்பிக்குது. இத பல் மருத்துவர்களால மட்டுமே சுத்தம் செய்ய முடியும். ஆரம்ப நிலையில ஈறுகள் சிவந்து வீக்கமாகி இரத்த கசிவும் ஏற்படலாம். அப்பவும் சிகிச்சை செய்யாம விடும்போதுதான் வீரியம் அதிகமாகி எலும்பு தேய்ந்து பற்கள் ஆடி விழக்கூடும். இதை நம்ம தடுத்துக்க முடியும். ஒரு நாளைக்கு 2 முறை பிரஷ் பண்ணணும், தினமும் ஃப்ளாஸ் பண்ணணும். 6 மாசத்துக்கு ஒரு முறை பல் மருத்துவர்கிட்ட போய் பற்களை முறையா சுத்தம் செஞ்சுக்கணும். நம்ம எவ்வளோதான் சரியா பிரஷ் பண்ணி ஃப்ளாஸ் பண்ணாலும் சுத்தம் செய்ய முடியாத இடங்கள்ல மருத்துவர்களால மட்டுமே சுத்தம் செய்ய முடியும். ஆரோக்கியமான ஈறுகளால சர்க்கரை நோய் போன்ற உடலின் மற்ற பிரச்சனைகளையும் கட்டுப்படுத்தும். உடல் ஆரோக்கியத்துக்கு புகையிலை பயன்படுத்தாம சரியான உணவு முறைகளை கடைபிடிச்சு பல் மற்றும் ஈறுகளை சுத்தமா வச்சுக்கிறது ரொம்ப அவசியம்.